வணக்கம் டு ஐஎம் யூடியூப் நண்பர்களே. புது மாதம் பிறந்துருச்சு, ஒரு வாரம் ஆகிடுச்சு. அப்போ என்னது, ஹவு டு ப்ரிப்பேர் வீடியோ டெஃபினட்டாக ஒன்று வந்துடும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஜூன் மாதம் பயங்கர சீரியஸான மாதம். இங்கிலீஷ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜத்தின் சார் அசால்ட்டாக அப்படியே முன்ன பின்னன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் நானும் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஃபேக்ட்டு, சொன்னதையே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கேட்டும் மாறல, நாங்களும் மாறல, எதுவுமே மாறல. ஸோ அதனால் வெரி குட் டைம் டு ஸ்டார்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டைம் டு ஸ்டார்ட். கரெக்டாக 6 மாதம் இருக்குது. அண்ட் இந்த மாதத்துலேருந்து தான் வந்து எல்லாருமே அந்த சீரியஸாக ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டியோட பையன் வந்து நான்லாம் வந்து டிசம்பர்லேருந்து ஆரம்பித்தான்னு சொன்னாலும் சீக்ரெட்டாக அவன் ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அதனால் அவனை ஈஸியாக கேட்சப் பண்ணிடலாம். ஸோ கவலையப்படாதீங்க. ஸோ ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு குவாண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ குவாண்ட்டில் வந்து நம்ம அரித்மெட்டிக்கை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவோம். அரித்மெட்டிக்கில் அந்த ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குன்னா ஐ வில் ஃபினிஷ் இட் ஆஃப். ஐ வில் ட்ரை டு டூ ஆஸ் மெனி டாபிக்ஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம குவாண்ட்டை வந்து அட்டாக் பண்ணுவோம். டிஏஎல்ஆர் ஒரு டிஏஎல்ஆர் பர் டே இட்ஸ் மோர் தென் எனஃப். அப்போ தான் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியும். டேபிளில் எப்படி போட்டு எழுதுறதுன்ற அந்த ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் காமனாக பண்ணுறேன் நான். ஸோ நான் வந்து ஒரு என்டையர் கிரிட்டை வந்து ஃபில் பண்ணும்போது இட்ஸ் மச் மோர் ஈஸியர் ஃபார் மீ. இந்த டிஏ கொஷின்ஸ்லாம் டெக்னிக்கலாக ஈஸியராக இருக்குது. ஒன்ஸ் நான் இந்த சார்ட்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு ஓரளவுக்கு எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்ஸை ஸ்லோவாக ஃபைன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா விஆர்சிக்கு என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை. 2 ஆர்சி அட்டாக் பண்ணோமா, அது வந்து ஹார்ட்லி இட்ஸ் கோனா டேக் யூ சம் 30 to 40 minutes மேக்ஸிமம். பட் நான் 40 நிமிஷம் சொல்லிட்டேன். அப்போ டெஃபினட்டாக 40 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னா அவசியமே கிடையாது. 4 ஹவர் கூட எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. டேக் யுவர் டைம். பிகாஸ் இந்த டைமில் தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்றதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ யாராவது வந்து இவ்வளோ நேரம் தான் எடுக்கணும், அவ்வளோ நேரம் தான் எடுக்கணும், டோன்ட் வரி அபவுட் தட். யூ டேக் யுவர் ஓன் டைம். உங்களுக்கு சில எனக்கெல்லாம் வந்து விஆர்சி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். பட் குவாண்ட் வந்து அட்டர் ஸ்லோவாக இருக்கும். நல்லா 2 ஹவருக்கு ஒரு 10 சம் போட்டாலே பெரிய மேட்டர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிபடிஸ் ப்ராசஸ் இஸ் வெரி யூனிக். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஓன் இது கண்டுபிடிப்பீங்க. ஒரு 3 வீக்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் வந்து பில்ட் பண்ண பார்ப்பீங்க. ஒரு 2 RCs எவ்ரிடே, ஒரு டிஏஎல்ஆர், அதுக்கப்புறமா குவாண்ட்டில் வந்து அரித்மெட்டிக் டாபிக்ஸை அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் எடுத்த உடனே கேட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் ஆரம்பிக்கணும்னா அவசியமே கிடையாது. பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்னால் அந்த 1/3 எழுதி போட்டு அதை எவ்ரி ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போவே ஷார்ட்கட்ஸ், இப்போ ஃபார்முலாஸ் பண்ணலாமா, ஷார்ட்கட்ஸ் பண்ணலாமா, எதுவுமே பண்ணுவானா, பேசிக்ஸை பண்ணுவோம். அசால்ட்டாக நம்ம வந்து அதை ரேம்ப் அப் பண்ணுவோம். ஸோ இந்த மந்த் ஆஃப் ஜூன் ஃபோக்கஸ் ஆன் த பேசிக்ஸ். ஒரு ஹேபிட் கிரியேஷன் தான் ஜூன் மாதம் இஸ் கோயிங் டு பி மேஜர்லி ஃபோக்கஸ்ட் ஆன். அந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மார்க் எடுக்க போகிறோம். இன்னும் இது நான் பாதி டாபிக் முடிக்கவே இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு 6-7 டாபிக் அரித்மெட்டிக்கில் முடிச்சிருப்பேன். ஏதோ 2 ஆர்சி பண்ணுறது தான் எனக்கு போயிட்டு இருக்குன்னா அது போதும். இந்த இது வந்து மார்க் எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்பர் 1 நமக்கு வந்து ஒரு இனிஷியலாக ஒரு பயம் இருக்கும் நிறையா. ஐயோ மார்க்னா அது வந்து பயங்கரமான ஒரு சாத்தான், அது அப்பாலே போ அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மார்க் ஆர் ஜஸ்ட் going to be a tool. இது நான் இப்போ எப்படி ஒரு 2 சம் போடுறீங்க, அதில் 2 ஆர்சி போடுறீங்களோ ஒரு மார்க் எடுங்கன்றது அவ்வளவுதான். அந்த ஒரு 2 hours நான் வந்து அந்த 2 hours ஐ வில் பி ஹைலி கான்சென்ட்ரேட்டட்ன்றதை நீங்கள் வந்து இன்கல்கேட் பண்ணிக்க போகிறீங்க. ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும். ஓகே மார்க்னா அது ஒரு அல்பமேட்ரு, ஒரு பெரிய இதுவே இல்லை. பட் அ பவர்ஃபுல் டூல். பட் அதை பற்றி பயப்படணும்னு அவசியமே இல்லையா. நம்ம என்ன ஒரு கத்தியை பார்த்து பயப்படுறதுக்கு எனக்கு குத்தவா வரப்போகுது, நத்திங் இஸ் கோன் ஹேப்பன். இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு டெல் யூ எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மேஜர் திங், பர்சன்டைல்ஸ் இப்போ நமக்கு தேவையே கிடையாது. ஒரே ஒரு பர்சன்டைல் தான் மேட்ரு ஆக போகுது. அது நம்ம கேட் பர்சன்டைல். இப்போதைக்கு உங்கள் ஸ்கோர் பாருங்கள், எவ்வளோ வேர்பலில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம அட்டாக் பண்ண முடியுது, டிஎல்ஆரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஒரு செட் நம்மளால் போக விட முடியுதா, அதுக்கப்புறமா குவாண்ட்டில் நம்ம படித்த டாப்பிக்கில் அட்லீஸ்ட் நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா, அதை நம்ம சால்வ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் நம்ம அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறோமா, நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க முடியுதான்றதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அழகாக நம்ம ரேம்ப் அப் பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது. ஸோ ஜூன் மாதம் ஹேபிட் பில்டிங் அண்ட் தென் ஒன் சிம்பிள் மார்க் டூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து விஆர்சி நீங்கள் வந்து சூப்பராக வருது எனக்கு அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிஆர்சிக்கு கொடுக்குற டைமிங்கை லைட்டாக கம்மி பண்ணிட்டு மேபி உங்களுக்கு குவான்டோ டிஎல்ஆர் ஸ்லைட்லி லேகிங்னு ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏறிக்கலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி என்டையர்லி யூனிக். உங்களோட ஓன் ப்ராசஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். இட் இஸ் இனஃப் டைம் ஃபார் யூ டு எக்ஸ்பெரிமெண்ட். ஐயோ நோ இதில் நான் இஃப் ஐ டேக் அ மிஸ்டேப் அவ்வளோதான் காலி, லைஃப் காலினா நத்திங் இஸ் கோனா பி லைக் தட். இட்ஸ் ஜஸ்ட் கோனா பி யூ டேக்கிங் யுவர் டைம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ப்ராசஸை பெட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. டில் த எண்ட் ஆஃப் த எக்ஸாம் ப்ராசஸ் பெட்டர் பண்ணுறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது ஒரு பெரிய சங்க். இந்த சங்கில் எப்படி இருக்குன்னா வாரம் ஒரு மார்க் எடுத்தே தீரணும். இந்த எதுக்கு மார்க்னா மிச்சம் இருக்கிற 6 நாளில் நீங்கள் வந்து புது டாபிக்ஸ் படிப்பீங்க. எஸ், அண்ட் ஆல்சோ ஸ்லைட்டாக ஆம்ப் அப் பண்ணுவோம். நம்ம இப்போ விஆர்சியில் 2 to 4 ஆர்சி
ரெண்டு மூணு பேரா ஜம்பிள் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதை அட்டாக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டிஏல 2 டிஐ செட்டு அண்ட் ஆல்சோ எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, இந்த எல்லாரும் பையன் வந்து பயங்கர ட்ரிக்கியாக இருக்கானேன்னு உங்களுக்கே தோணும். அண்ட் தென் இப்போ வந்து அரித்மெட்டிக் ஓரளவுக்கு மிடில் ஆஃப் லைக் ஜூலையில் நீங்கள் முடிச்சிருப்பீங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்டாக் பண்ண வேண்டியது நம்ம பையன் அல்ஜீப்ரா பையன் வருவான். பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும், கவலையப்படாதீங்க. ஆனால் பட் பி அட் இட். இப்போ எப்படி நம்ம வந்து அரித்மெட்டிக்கை ஸ்லோவாக பில்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அல்ஜீப்ராவை பேசிக்ஸ்லேருந்து பில்டப் பண்ணுவோம். இந்த லாக் புரியல, எனக்கு அது புரியல, இது புரியலன்னா கவலையப்படாத. சில பேர்லாம் எக்ஸாம் போதே புரியாமல் எப்படி எக்ஸாமில் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ தட் டோன்ட் வரி அபவுட் இட். அந்த சில பேரில் நானும் ஒருத்தேன். பட் ஆனால் டோன்ட் வரி அபவுட் எனக்கு இப்போ புரியல, ஹவு டு ஐ மேனேஜ் ஆல் திஸ். இட்ஸ் ஓகே. சில டைம் புரியாது, ஃபோனை பார்க்க தோணும், அந்த ஃபோன் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு மறுபடியும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஐ வில் கிவ் மை ஃபுல் எஃபர்ட். இஃப் ஐம் நாட் ஏபிள் டு டூ இட், நான் ரீட்ரேட் பண்ணுறேன். அவ்வளோதான் மேட்டரை தவிர்த்து. ஸோ இந்த மந்த் ஆஃப் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் உங்களோட மார்க்ஸ் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட அந்த ஹேபிட் பில்டிங் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த பையனை பற்றி இப்போ கவலைப்படாமல் நம்ம அப்படியே இப்போ குவான்ட் ஆம்ப் அப் பண்ணுறது, டிஏல ஆம்ப் அப் பண்ணுறது, புது டாபிக்ஸ் படிக்கிறது ஸ்டில் இஸ் கோயிங் டு பி யுவர் மெயின் ஃபோக்கஸ், எஸ்பெஷலி உங்கள் குவான்ட்டு. அண்ட் தென் உங்களோட மார்க்கை அனலைஸ் பண்ணுற விதத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, நான் வந்து இந்த 5 டாபிக் படிக்கிறேன், இந்த டாபிக்லாம் படிக்கிறேன், பட் இந்த வாரம் படித்த டாப்பிக்லேருந்து வர கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா பண்ண முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரணும், இப்போ ஒரு மேட்டர் மிஸ் பண்ணுறோம், அதுதான் ரிவிஷன். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு 15-20 டாபிக் அட்லீஸ்ட் அது படிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஆல் தீஸ் ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ், டோன்ட் வரி அபவுட் இட். ஒரு ஃபேர் சங்க் ஆஃப் சம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அந்த சம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கும். எனக்கு டக்குன்னு போட வரல அப்படின்னா தட் மீன்ஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரிவிஷன். ஸோ ரிவிஷனுக்கு என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அதனால இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ராக்டிஸை போட்டோம்னா அவ்வளோதான். நான் உங்களுக்கு வந்து போன வருஷத்தோட பேப்பர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் before 2021 I would suggest, because 21, 22, 23 அப்பாலைக்கு தேவைப்படும். ஸோ நான் I will be coming to that. ஸோ மேஜராக வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ட்ரை பண்ணாலும் இந்த 21க்கு முன்னாடி இருக்கிற பேப்பர்ஸ் ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அந்த கொஸ்டின்ஸ் வந்து வில் பி லைக் வெரி ரெலவென்ட் டு அஸ். அந்த ஃபார்மேட்டுமே அதே மாதிரி தான் இருந்திருக்கு 21, 22 and 23. ஸோ அதே ஃபார்மேட் வந்து இருக்கிற பேப்பர்ஸ் நம்ம மார்க் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயரில் வந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுங்க. உங்களுக்கு லைக் இஃப் யூர் கோயிங் ஃபார் எனி கோச்சிங் அவங்களோட மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும், ஆப்வியஸாக யூ கேன் ட்ரை தட். பட் என்னன்னா ப்ராக்டிஸ்ன்ற ஒரு பார்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் லேர்னிங் மட்டும் வச்சிருந்தோம், இப்போ ப்ராக்டிஸ் ஆட் பண்ணுவோம், மார்க் டேக்கிங் அதே லெவலில் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இது 3 இப்போ பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அக்டோபர் நவம்பர் என்ன பண்ணுவோம்னா புது டாபிக் படிக்கிறதுக்கு நேரத்தை ரொம்ப கம்மி பண்ணிவிடும். அதாவது நம்ம ஆல்ரெடி படித்த டாப்பிக்கில் ஏதாவது புது மெத்தட் இருக்குன்னா மேபி வி கேன் இன்கல்கேட் இட். பட் நவம்பர் டிசம்பரில் ஒன்றுமே பண்ண முடியாது. அக்டோபர் நவம்பரில் நம்ம மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பரை மார்க் எடுப்போம். அப்புறம் நம்ம வாரம் எடுக்கிற மார்க்கை அதே மாதிரி எடுப்போம். ப்ராக்டிஸ் பண்ணுறது பயங்கரமாக ஆம்ப் அப் பண்ணுவோம். பிகாஸ் நிறைய படிச்சிருப்பீங்க, அப்படியே மூளை வெடிகிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் அப்பப்போ நீங்கள் வந்து தொட்டால் தான் அப்போ தான் ஓகே நான் டச்சில் இருக்கேன், எல்லாம் பயம் வந்துடும், அசால்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால் டியூரிங் தட் டைம் உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் ஆம்ப் அப் பண்ணுவீங்க, உங்களோட மார்க் டேக்கிங் ஆம்ப் அப் பண்ணுவீங்க. லேர்னிங் டெஃபினட்டாக இருக்கும் ஆப்வியஸாக. ஆனால் அந்த லேர்னிங் வந்து நீங்களாக போய் புது டாபிக் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ராட்டஜைசிங்னு இப்போ ஒரு புது பையன் வந்துடுவான். அதாவது என்னோட விஏஆர்சியில் நான் வந்து 4 ஆர்சியில் ஃபஸ்ட்டு 2 ஆர்சி பண்ணுவேன். அதுக்கப்புறமா அந்த விஏ பார்ட்ஸை அட்டாக் பண்ணிட்டு 2 இது பண்ணுவேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது எனக்கு, நான் 4 ஆர்சியுமே அட்டாக் பண்ணுவேன், அப்புறம் விஏ ஃபுல்த்தையும் அட்டாக் பண்ணுவேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறமா டிஏஎல்ஆரில் ஐ சூசிங் த ரைட் செட்ஸ். நான் அந்த 4 ஆர்சியும் 4 டிஏஎல்ஆரும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈஸியஸ்ட் செட்டு தான் எடுக்கிறேன்னா அப்புறம் செகண்ட் ஈஸியஸ்ட் எடுக்கிறான்ற அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ஆரம்பிப்பீங்க. அப்புறம் குவான்ட்னா அரித்மெட்டிக் தான்ப்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த 5 கொஸ்டின் அசால்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் எது வேணாலும் டெஸ்ட் பண்ணணும், டூ தட். ஸோ அரித்மெட்டிக் பண்ணுவேன், அல்ஜீப்ரா பண்ணுவேன். அப்புறம் இந்த ஜாமெட்ரியெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மேபி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா. இல்லை ஜாமெட்ரி தான் என் தெய்வம் அப்படின்றது தான் ஜாமெட்ரி கொஸ்டின் அட்டாக் பண்ணிவிட்டு யூ வில் பி டூயிங் யுவர் ஓன் ப்ராசஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி என்டையர்லி யூனிக். ஏன்னா எல்லாராலையும் பண்ண முடியும்னா எல்லாருமே 100% ராஜா சார் மாதிரி ஆயிருக்கலாம். அதனால வந்து டோன்ட் வரி அபவுட் இட், திஸ் என்டையர்லி யூனிக். பட் இந்த 3 தான் மேஜர் சங்க்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி யுவர் ப்ராக்டிஸ், மார்க் டேக்கிங் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜைசிங். ஸோ இந்த மாதங்களில் இதான் நம்ம பண்ண போகிறோம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே அறிகுறி என்னென்னா நீங்கள் ஒரு 100% வாங்கிட்டீங்கன்னு ஒரு அசால்ட்டாக சொல்லலாம். பிகாஸ் இதுதான் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் புதுசாக இல்லை. கேட்டும் அதே பழைய கேட்டு தான். அது வந்து மெத்தடாலஜி வேணால் மேபி லைட்டாக மாறி இருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கோயிங் டு பி ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டு ரிமைன் த சேம். ஸோ அதனால் ரொம்பலாம் கவலைப்படாதீங்க, ஒன்றும் புதுசாலாம் எதுவுமே கொண்டு வரல. ஸ்லோவாக நம்ம ப்ராக்ரஸ் கொண்டு வருவோம். அண்ட் இட்ஸ் யுவர் என்டையர் ப்ராசஸ், உங்களோட ஓன் ப்ராசஸ். ஸோ ஓன் இட். எதுக்கு வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், டோன்ட் ஃபாலோ இன்டு தோஸ் ட்ராப்ஸ். சில நாட்கள் ஆப்வியஸாக நம்ம வந்து ஓகே ஹை ப்ரெஷர், ஐ கேனாட் வேஸ்ட் அ டேன்னு இருக்கும்போது சம்டைம்ஸ் தேர் வில் பி பிட் ஃபால்ஸ். சம்டைம்ஸ் ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகும்.
டோன்ட் வரி அபவுட் இட், கெட் யுவர் செல்ஃப் பேக். அதே மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் வரி அபவுட் இட், டெஃபினெட்லி இனஃப் டைம் டு சால்வ் இட். அண்ட் அசால்ட் பண்ணலாம், கவலையே படாதீங்க. பெஸ்ட் விஷஸ் ஒன்ஸ் அகேன்.